ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு ஜிக்ஸாக் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லாங் லூப்பு, அப்போ அந்த எண்டில் ஒரு குட்டி லூப் எடுங்க. ஒரு லாங், அப்புறம் ஒரு ஸ்மால் லூப். இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேராக கீழே ஒரு லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 ஜிக்ஸாக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு லாங், ஒரு ஷார்ட், அதே மாதிரி தான். லாங் செயின் ஸ்டிச், அதை ஃபாலோ பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச். இதுக்கு நேராக இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம். மேலே சில்க் த்ரெட் போட்டு ஜிக்ஸாக் போடலாம். 2 த்ரெட் எடுத்து நாட் போட்டிருக்கேன். இப்போ கீழே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடியில் உள்ள ஹூக் வச்சு த்ரெட்டை ஜஸ்ட் இழுப்போம், அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் லைட்டாக கேப் விட்டுருந்தோம்ல, அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது அங்கங்கே கேப் இருக்குது, அதில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். கேப் இருக்க இடமா பார்த்து போடுங்க. போடுற அந்த குட்டி செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் உருட்டி போடுங்க. இப்போ இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே நம்ம ஜரியில் போட்டிருக்க அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. மேலே போட்டிருக்க இந்த சில்க் த்ரெட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு சில்க் த்ரெட்டோட சென்டர் பாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச் மேலே போடாமல் கொஞ்சம் சைடில் போட்டுக்கோங்க.
இந்த சில்க் த்ரெட் நேரா அங்கே மேலே அதில் எண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி அடுத்த லேயருக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கீழே சில்க் த்ரெட்டு, மேலே ஜரி த்ரெட்டு வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. இப்படி தான் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படி ஃபில் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஜரி த்ரெட் கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேறு கலர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கோங்க. எல்லாம் உங்கள் இன்னோவேஷன் தான். ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த 3rd லேயருக்கு கீழே வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு மேலே சில்க் த்ரெட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கீழே போட்டிருக்க அந்த த்ரெட்டை வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து ஃபஸ்ட் உள்ளதுக்கு வந்து ஜரி கொடுத்துருக்கோம். 3rd உள்ள லேயருக்கும் ஜரி கொடுத்துருக்கோம். 2nd லேயருக்கு வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கும் 3டுக்கும் ஜரி த்ரெட் போட்டுக்கோங்க அவுட்லைன். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மொத்த அவுட்லைனுக்கும் நான் வந்து சில்வர் கலர் ஜரி போடுறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.